உருவாய் அருவாய் உலகாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்கறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா. 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லா விதத்தில் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படி கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர கேது பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராசியின் 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் குரு இருக்கிறார்கள். இந்த பஞ்சமஸ்தானத்தில் தனுசு ராசியிலே இருந்து சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சந்திரனின் பயணம் அப்படின்னாக்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 நாளைக்கு, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தீக்காயம் படுவது, அடிபடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. செவ்வாய் விட்டு புதன்கிழமையிலிருந்து மகர ராசிக்குள்ள சந்திரன் உள்ள வந்துடுவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு கிடைக்கும். குருவின் பார்வையினாலே நல்லதொரு வரங்கள் உண்டு. நிறைய பேரை பார்த்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். மனத்துக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள், வெளிவட்டார தொடர்புகள், புண்ணிய ஸ்தலங்கள் செல்வது, கோவிலில் போய் சுவாமி வழிபடுவது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை.
கொடுத்த காசு திரும்பி வரும். வழக்குகள் எதாக இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்குள்ளர சந்திரன் செல்லும்போது அவிட்ட சதய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் கேது சந்திரனை பார்க்கக்கூடியதனாலே ஞானம் பெருகும். புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். எதையும் இப்படி செய்யலாமேன்னு மாற்றி யோசிக்கிற எண்ணங்கள். சனி வக்கரம் பெற்று இந்த கும்பராசியை பார்க்க வருவதனாலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதன் மூலியமாக பலவிதமான வியாபார தந்திரங்கள், விருத்தியான விஷயங்கள், அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வியாபார நுணுக்கங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள். வேலை பார்க்கும்போது கூட ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த வாரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இது எல்லாமே சந்தோஷத்தை இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்குமே எந்த விதமும் தடையே வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் நினச்சிருந்தீங்கன்னா காலையிலேயே விநாயகர் அகவல் அப்படின்னு இருக்கும், அதை கேளுங்க. ஔவை பாட்டி நமக்கு சொன்னது, அவர் சொன்னதை தினமும் காலையில் யூடியூப்பில் எடுத்து காலையில் கேட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக விநாயகர் அவர்கள் சீதக்கலவ செந்தாமரை பூ பாதச்சலம்பு பழையசு பாடன் இருக்கும். அந்த வார்த்தைகளோடு கேட்டு அமைதியாக இந்த வாரத்தை நீங்கள் நடத்துங்க. பல நன்மைகள், எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.